திருச்சிற்றம்பலம். ஏனைச் சமய முடிவுகளெல்லாம் முதற்கண் உண்மையாகத் தோன்றி ஆராய்ச்சி அனுபூதி என்னும் இத்திறம் பற்றி உணரல் உறும்போது பொய்யாய் மறுக்கப்பட்டு ஒழிதலின் பூர்வபக்ஷம் முன்னர் தோன்றும் கொள்கை எனப்படும். சைவ சமய முடிவுகள் அங்கனம் மறுக்கப்படுதலின்றி முடிநிலையாய் முடிவாய் நிலையுறுதல் பற்றி சித்தாந்தம் பெறப்பட்ட முடிவு அல்லது முடிந்த முடிவு எனப்படும். வடமொழியின் எழுந்த பழஞ்செய்யுட்களின் தொகுதி பூர்வம் முன்பாகம், உத்தரம் பின்பாகம் என 2 பாகமாக வைத்து ஆராயப்படும். அவற்றுள் முன்னையது வேதம் எனவும் பின்னையது வேதாந்தம் எனவும் வழங்கும். யான் யான் என முனைத்து நிற்கும் ஆன்மா தனக்கு அந்தர்யாமியாய் உள்ள பரமான்மாவாகிய சிவத்தை வேறற நின்று உணர்ந்து தன் முனைப்பு அற சிவமேயாய் நிற்றலே வேதாந்தம் எனப்படும். உபனிஷதங்களில் முடித்து உணர்த்தப்படும் மேலான பயன் அது சிவோகம் பாவனையால் எய்துவது. அதனை விடுத்து அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாகின்றேன் என தன்னை முன்னர் எண்ணி முனைத்து நிற்றல் அகங்காரமாகிய பசுஞானமேயாம். சிவபிரானுக்கு பிறப்பு இறப்பு யாண்டும் எவ்வகையானும் பேசப்படாமையானும் அவரை வழிபடாதவர் ஒருவரும் இல்லை ஆகலானும் அவர் ஒருவரே உயிர்கட்கு நாயகராகிய பசுபதி, ஏனையர் எல்லோரும் உயிர்கள் என்பது வேதப்பொருள் விளக்கும் புராணங்களில் உணரலாகும். திருநீரும் கண்டிகையும் வைதிக சின்னங்களாம். அவற்றை விதிப்படி அணிதல் வேண்டும். வேதத்தில் உள்ள விதிகளை அனுஷ்டிக்குமாறு விளக்குவன சிவாகமங்களை ஆகலின் அவை வேத பாடியம் என்று உணரப்படும். அங்கனம் உணர்ந்து ஒழுகாமை அவைதிகமாம். காயத்ரி மந்திரத்தில் உள்ள பர்கஸ் என்னும் சொல் பொருளாகிய ஒளி சிவசக்தியேயாம். ஓங்கார வாச்சியன் சிவபிரானே, அவனே எழுத்துக்களின் அகரம் போல யாண்டும் நிறைந்துள்ள இறைவன். சிவபூஜை செய்வார்க்கே பிறப்பு அரும். திருமால் பிரம்மன் முதலாயினோரும் சிவபூஜை உடையவரே. சித்தாந்த உந்தியார் என்றும் நூலிலிருந்து இதன் ஆசிரியர் சென்னை சூளை வைதிக சைவ சித்தாந்த சண்டமாருதம் ஸ்ரீ சோமசுந்தர நாயகர் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி. புத்தக வெளியீடு காஞ்சிபுரம் மெய்கண்டார் கழகம், திருச்சிற்றம்பலம்.